ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த கார்பரேட்டர் எல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிடுவீங்க. இங்கே வாங்க. ஆக்சுவலாக இந்த ஜாயிண்ட் ஓவர் லப்பர்னு சொல்லுவோம். இதை கார்பரேட்டருக்கும் ஏர் ஃபில்டருக்கும் வர ஜாயின் பண்ணுற லப்பர். இது ஜாயிண்ட் ஓவர்ஸ் லப்பர்னுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கார்பரேட்டர் ஓவர்ஸ் லப்பரு அது மாதிரி சொல்லுவோம். இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இதுதான் பொசிஷன். ஆக்சுவலாக இந்த ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கும் இந்த ஏர் ஃபில்டரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இதோட மார்க். இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்குதுன்னா ப்ராப்பராக உட்காரும். அதே மாதிரி நிறைய பேர் மாட்டுறதுக்கு நிறைய ஸ்க்ரூ டிரைவர் அது இதுன்னு போட்டு மாட்டுறீங்க. ஈஸியாக மாட்டலாம். இது நிறைய லோக்கல் வரும். லோக்கல் யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினல் இல்லைனா HTA பிராண்டு. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். எப்படி மாட்டலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு விரலை அழகாக இப்படி பிடிச்சிங்கன்னா, இப்படி இந்த ஏரோ மார்க் வந்து இதில் இப்படி மடிக்கிற மாதிரி வச்சுட்டு அழகாக உள்ளே வச்சு இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிட்டு இந்த கார்பரேட்டர் இப்படி லைட்டாக தூக்கணுங்கன்னா இப்படி ரெண்டும் உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க் இது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இப்படி ரெண்டு ப்ரெஸ் தான். இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், கரெக்டாக அது பொசிஷன் வந்துடும். இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் இது ரெண்டும் ஒரே இடத்துல கரெக்டாக இருக்கணும். இதுதான். இன்னும் ஒரு வாட்டி மாட்டி கட்டணும் பாருங்கள், ஈஸியாக. இது பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு இப்படி உள்ளே வச்சு லைட்டாக தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்தினாலே பொசிஷன் வந்து உக்காந்துரும். ஈஸியாக மாட்டலாம். கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? செம்ம ஈஸி இது மாட்டுறதுக்கு. தேங்க்யூ. பை.